கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம வீடியோ எவ்ரிடே 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நிஃப்டி அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல மூவ் ஃப்ரைடே. ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு 24,196 சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் நல்லா மூவ் ஆகுது. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 25,323 வரைக்கும் போகும். ஸோ நம்ம ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் நம்ம பை பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி டவுன் ஆகிட்டு அகெயின் மறுபடியும் நிஃப்டி மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு, ஸோ இப்போது பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ இறங்குச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டிலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு வியாழக்கிழமை ஒரு மைல்டான சப்போர்ட் மட்டும் எடுத்துச்சு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஒரு ஸ்லைட்லி டவுன் கீழே மறுபடியும் அகைன் மேலே தான் போயிருக்கு. ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 53,386 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம இப்போது ஸ்டாக்ஸுகளை பார்க்கலாம். நம்ம இப்போ பார்த்தோம்னா நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸுகளில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம அதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை நம்ம பார்த்துருவோம். சன் ஃபார்மா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில். ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம இன்றைக்கி உள்ள, அதாவது ஃப்ரைடே பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸுகளை நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 9% அப்சைடில் போயிருக்கு. என்ன கேட்டால் மண்டே கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டார்கெட் கரெக்டாக இதோட ப்ரீவியஸ் ஹை வரும்போது ஒரு ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒருவேளை வந்தாலும் அது மேலே தான் போகும். ஸோ அப்படி போகும்போது இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 3,730 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது 2,621 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டாக் முத்தூட் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ் ஒரு ரவுண்டிங் பாட்டம். ஸோ ரவுண்டிங் பாட்டம் கிட்டத்தட்ட அதோட ப்ரீவியஸ் ஹையை, அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரேட் ஆகிட்டு இப்போது மறுபடியும் அதே ஆல் டைம் ஹையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணலாம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1,646 இதோட முத்தூட் ஃபினான்ஸோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2,250 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரவுண்டிங் பாட்டம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் பாரத் ஃபோர்ஜ். ஸோ பாரத் ஃபோர்ஜ் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே மண்டே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்டில் எனக்கு கீழே வச்சுக்கலாம். இல்லை இன்னும் பெஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா கரெக்டாக என்ன கேட்டால் இந்த 1,487 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் 1,810 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1,965 வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் ஸ்டாக் டாடா பவர். ஸோ நேற்று மட்டும் ஃப்ரைடே
ஒரு 5% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி வந்து நம்ம எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக நம்ம ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 450 இல்லை 451க்கு மேலே ஓப்பனும் க்ளோஸும் வெளியில் வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்துக்கிறோம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அதோட ஆல் டைம் ஹை போகும்போது ஒரு ஸ்லைட்லி ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ வந்தாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா டாடா பவரோட டார்கெட் 520 ரூபா வரைக்கும் மேலே போகும். ஸ்டாப் லாஸ் 398 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் மகாநகர் கேஸ். ஸோ மகாநகர் கேஸ் அதோட கன்சல்டேஷனை பிரேக் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 ட்ரேடிங் செஷனாக கன்சல்டேஷன்லேயே இருந்துச்சு. இப்போது பிரேக் பண்ணியிருக்கு. நம்ம இந்த ஸ்டாக்ஸை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீக்குக்கு கீழே 1622 ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 2008 வரைக்கும், அது ரவுண்டாக கூட வச்சுக்கலாம், 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இன்ஃப்ரா. ஸோ இந்த ஸ்டாக்ஸு அதோட ப்ரீவியஸ் ஹைலேருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகுது. நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே, அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் கிட்டத்தட்ட ஒருவேளை நீங்கள் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 114 ரூபா இருக்குது. ஸோ 114 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹையை வந்து வீக்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் இப்போது காட்டுறேன். 114 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் அதோட ப்ரீவியஸ் ஹை ஒரு நல்ல மூவ் போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இதோட ப்ரீவியஸ் ஹையில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் ஃப்ரைடே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த ரைசிங் வெஜ் சேனல் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரைசிங் வெஜ் சேனலில் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 9,800 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 12,675 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் போகும்போது நீங்கள் வந்து இந்த சேனல், அதாவது ரைசிங் வெஜ்ஜோட சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலில் எப்போ டச் பண்ணுதோ அப்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும். நீங்கள் அதான் வந்து செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஒபேரியா ரியாலிட்டி. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஒரு ரைசிங் வெஜ் சேனல் இருக்குது. இந்த ரைசிங் வெஜ் சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே தான் மூவ் ஆகுது. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ட்ரின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே 1634 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சேனல். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட என்ன கேட்டால் 2000 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம 10வது ஸ்டாக். நெக்ஸ்ட் ஸ்டாக் நெட்வொர்க் 18. ஸோ நெட்வொர்க் 18 ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல மூவ், ஒரு சூப்பரான மூவ். நம்ம என்ட்ரின்னு பார்த்தோம்னா கன்சல்டேஷன் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்சல்டேஷன் ஜோனை நிறையா தடவை உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு ரிஜெக்ஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த கன்சல்டேஷனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம்.
ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இந்த சேனல் வச்சுக்கலாம். இந்த சேனலை வந்து ஒரு வேளை அதுலேருந்து ரிஜெக்ஷன் ஆனிச்சுன்னா இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் மேலே போகும். சரி, இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டார்கெட் 121 வரைக்கும் போகும். செகண்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை 135. நீங்கள் இதை ஒரு ஷார்ட் டேர்ம்காகவும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.